எல்ஆர் சுந்தரபாண்டியன் டைரக்ஷனில் ஆரி நடிப்பில் வெளிவந்த 4th ஃப்ளோர் இந்த படமும் இப்போ தேட்டரில் நல்லா தான் போயிட்டுருக்கு. இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இந்த படத்தோடைய ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதேமாதிரி படத்தில் நடித்த ஆரி அவங்களுடைய ஆக்டிங் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃப் அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா அந்த படத்தில் பாசிட்டிவ் ரிவ்யூவோட நெகட்டிவ் ரிவ்யூ தான் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டுருக்கு. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவினாவே இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்க்ரீன் பிளே கொண்டாந்ததுனால செகண்ட் ஹாஃப் போர் அடிக்குது. இவங்க திரும்ப திரும்ப ஒரே காட்சி வந்ததுனால கொஞ்சம் ரொம்ப சலுப்பாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரியான கதைகள் நம்ம ஏகப்பட்ட கதைகள் பார்த்து பழக்கப்பட்ட கதையாக இருக்குது. வேறு வழி இல்லை, ஒரே ரூமு, அதனால் ஹீரோயினை கண்டுபிடிக்கணும், ஹீரோ எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும், இப்படி குறுகிய வட்டத்துக்குள்ளே கதை போயிடுது. அதனால் அதனை நோக்கி காட்சிகள் அமைத்த விதம் கொஞ்சம் சலிப்பை ஏற்படுத்துது. பார்த்து பழக்கப்பட்ட ப்ரிடிக்டபிளாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் அந்தளவுக்கு எடுபடவே இல்லை. குறிப்பாக ஆரி எப்போ பார்த்தாலும் சிறுசிறுன்னே இருக்கார். அவருடைய முக பாவனை இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டித்தனமாக டேரக்டர் வேலை வாங்கியிருக்கணும், நடிப்பு வேலை வாங்கியிருக்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூக்கெலாம் போயிட்டுருக்கு. மற்றபடி படத்தோட டெக்னிக்கல் ஆர்ட்ஸ் பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்குது. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபி நல்லாவே இருக்குது. டெக்னிக்கல் நல்லாவே இருக்குப்பா. சரி, ஓகே. இந்த படத்துடைய வசூல் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் நாள் ரொம்ப கம்மி தான். ஒரு 5 கோடி ரூபாய் அளவுக்கு தான் வசூல் சாதனை பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் படிப்படியாக ஓரளவுக்கு அப்படியே வசூல் சாதனை அதிகரிச்சிருக்கு. ஆக மொத்தம் எவ்வளோனா ஒரு 10 கோடி ரூபாய் அளவுக்கு தான் வசூல் சாதனை பெற்றிருக்கு. இன்னும் துல்லியமாக படக்குழுவினர் வந்து வெளியிடலை. இது வந்து அரசல் புரசலாக வந்த செய்தி தான். ஆனால் படத்துடைய வசூல் இனி அதிகரிக்குமா அப்படிங்கிறத கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா நெகட்டிவ் ரிவ்யூக்கெலாம் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு இருக்கிறதுனால படத்துடைய வசூலை இது பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டு வருது. ஓகே, 4th ஃப்ளோர் இந்த படத்தை நான் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்.